The greatest scam during our school was none other than scholastics. Let me explain. ஒரு மொக்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ கடவுள் மாதிரி ஒருத்தன் வருவான். Ma'am, we need to take the students to the book fair. நமக்கு ஒரே சந்தோஷம், ஐயா அந்த கிளாஸை எப்படியோ பங்க் அடிக்க போறோம்ட்டு. ஆனா அங்கதான் நம்ம ஸ்கேம் ஆனோம். 10 நிமிஷம் டூர் காட்டுற மாதிரியே காட்டுவானுங்க. வெரைட்டி ஆஃப் புக்ஸ். நமக்கே வாவ் இஸ் திஸ் அவர் ஸ்கூல்னு தோணும். ஆனா அவன் லூசா உன்னை கிளாஸ் டைம் அப்போ டூர் கூட்டிட்டு போவ. He knew what he was doing. லஞ்ச் டைம் அப்போ வரும் பாருங்க ஒரு கூட்டம். நமக்கு எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணும். ஆனா நம்ம கையில காசும் இருக்காது. ஆனா ஒருத்தன் மட்டும் அந்த எலைட் பிரவுன் கவரோட ஒரு புக் வாங்கிட்டு வருவான். Hey, what book did you buy? Geronimo Stilton, just for 500 rupees. What is this in your hand, Ra? This they gave us a complimentary gift, Ra. ஓ 500 ரூபாய்க்கு வாங்கினா புக்கும் கொடுக்குறானுங்க, வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறானுங்களா? டேய் நீ அதெல்லாம் படிக்க மாட்டடா. இல்ல நான் படிப்பேன். இந்த அடுத்த நாள் அந்த 500 ரூபா வச்சுக்கிட்டு மொத்த புக் ஃபேரையும் வாங்கணும்ட்டு போனேன். ஆனா அங்க போயிட்டு எனக்கு என்ன வாங்கணும்னே தெரியல. கடைசியில நான் வாங்கின புக்கு டைனோசர் 3D. இந்த கருமத்தை 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமேன்ட்டு ஒரே ஃபீலிங்கரை உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் அவனுக்கு இன்னொரு ஸ்கேம் பண்ணுவானுங்க. Ma'am, actually they are planning to extend the book fair for one more day, so students can buy books tomorrow also. மறுபடியும் அந்த 500 ரூபா வச்சுக்கிட்டு இந்த வாட்டியாச்சும் ஒரு உருப்படியான புக்கு வாங்கணும்ட்டு திரும்ப போனேன். ஆனா நான் மறுபடியும் வாங்கின புக்கு கார்ஸ் 3D. ஒரு வாட்டி ஏமாறலாம், ஆனா எல்லா வாட்டியும் ஏமாந்தோம்னா தப்பு நம்ம மேலதான்.